வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பங்களாதேஷ், இந்தியா மற்றும் அமெரிக்காவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு மாத காலத்தில் பங்களாதேஷில் தேர்தல் நடக்க போகுது. இந்த ப்ரீ போல் சர்வேல, ஒப்பீனியன் போலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது பேகம் கலிதா ஜியா அவர்களுடைய பார்ட்டி, அதாவது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி. ஒரு 37லிருந்து 52% வரைக்கும் வாக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிக்குது. அவாமி லீக் பிரதான கட்சி இந்த தேர்தலில் தடை செய்யப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் உடைய நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி என்சிபி, இந்த மாணவர்கள் சோகால்டு புரட்சியாளர்கள்னு பேசி போன வருஷம் நல்லா இருந்த நாட்டை சீர்கெடுத்து இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 2.6%. மீண்டும் மீண்டும் நான் வந்து சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக தவறே கிடையாது. அதுதான் ஜனநாயகம். ஆட்சிகள் மாறணும், அப்போ தான் இந்த ஜனநாயகம் வந்து தலைக்கும். ஆனால் யார் அப்படின்ற ஆல்டர்னேட் இல்லாமல் போகும்பொழுது இந்த மாதிரியான டேஞ்சரை பார்க்க முடியுது. என்சிபி, அதாவது நேஷ்னல் இந்த சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாணவர் அமைப்பு பேசிக்கலாக ஜமாத்தால் தூண்டப்பட்டு ஒரு புது அமைப்பாக உருவாக்கப்பட்டு, ஏன்னா ஜமாத்தி இஸ்லாமிக்கு இந்த பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்னென்னா, 1971 பங்களாதேஷ் விடுதலையை எதிர்த்து ரஜாகர்ஸா இவங்க வந்து சொந்த மக்களையே கொண்ட அந்த கருப்பு வரலாறு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நேரடியாக உள்ளே போகாமல் இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இவங்களை களத்தில் விட்டு இவங்களுடைய ஃபேஸை ஒரு புது முகம், ஒரு ஜென்சி முகமாக காமிச்சு அந்த புரட்சியை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. ஷேக் ஹசீனா வெளியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் இவங்களை அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. மீண்டும் அந்த மாணவர்கள் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜமாத்தி இஸ்லாமியிலே சேர்ந்துட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறையா பேர், இளம் பெண்கள் நிறையா பேர், பெண் தலைவர்கள் நிறையா உருவானாங்க. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜமாத்தி இஸ்லாமியில் சேர முடியல. ஏன்னா அவங்க ஷரியாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அங்கே பெண்களுக்கு வேலையே இல்லை. பட் சர்ப்ரைசிங்காக இந்த ஹிந்து எதிர்ப்பு, மைனாரிட்டி எதிர்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் உடைக்கப்பட்டு ஒரு இந்திய வெறுப்பையும் இவங்க வந்து கையில் எடுக்கும் பொழுது கிளியர் கட்டாத ஒரு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ்க்காக நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். அதோட இதுதான் இப்போ அந்த கருத்து கணிப்பில் பிரதிபலிக்குது. ஜமாத்தி இஸ்லாமி கிட்டத்தட்ட 30லிருந்து 50% வாக்கு சதவீதத்தில் ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க பிஎன்பியோடைய அப்படின்றத பார்க்குறோம். அவாமி லீகாக இருக்கட்டும், பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த பங்களாதேஷோடைய ஐடென்டிட்டி, இது எதுக்காக இந்த புது நாடு பிறந்தது அப்படின்றது இந்த பெங்காலி ப்ரைட், பெங்காலி நேஷனலிசம் தான் அதோடைய அடிப்படை. மதம் அப்படின்றது அடுத்த கட்டமாக தான் அங்கே வந்துருச்சு. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாலும் அது வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக தன்னை ஐடென்டிஃபை என்றைக்குமே பண்ணிக்கிட்டது கிடையாது. தங்களுடைய நேஷனல் சாவரிட்டி அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அப்போது இது இன்னைக்கு ஜமாத்தி இஸ்லாமி இன்னைக்கு கொஞ்சம் இவங்க மன்னிப்பெல்லாம், பொது மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து 1971 தவறு செஞ்சிட்டோம் அப்படின்ற போது இவங்க பார்க்கறது ஒரு மத ரீதியான அரசு, ஷரியா சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பார்டர்லெஸ் ஐடியாலஜின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல தான் இவங்க போகிறாங்க. ஸோ ஐடியாலஜி மாறவே இல்லை. மன்னிப்பு அந்த நிகழ்வுக்கு அவங்க கேட்டிருக்காங்க இல்லையே, ஐடியாலஜி மாறவே இல்லை. இப்போ இந்த ஒரு வருடம் இவங்க எடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி இண்டியா ஸ்டாண்டு, அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் நிறையா பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 2400க்கும் அதிகமான ரெக்கார்டட் வயலன்ஸ், இதனுடைய அவுட்கம்மை அவங்க பக்காவாக பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இப்போது ஜமாத்தி இஸ்லாமி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் சினாரியோ மாறுது. ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம பார்க்கும்போது பிஎன்பி ஒரு கிளியர் கட்டான மெஜாரிட்டியை கிடைப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போது அது கிடைக்கிற மாதிரி தெரியல. ஒன்று லீடிங் பார்ட்டியாக அங்கே வந்து பிஎன்பி வரலாம், பட் கிங் மேக்கராக ஜமாத்தி இஸ்லாமி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 75 சீட்டில் இவங்க லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு. ஸோ ஒன்று ஜமாத்தி இஸ்லாமி ஒரு ஃப்ரெண்டாக நின்று, கிங் மேக்கராக நின்று இந்த கட்சியை உடச்சி உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பிஎன்பியும் ஜமாத்தி இஸ்லாமியும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது இந்த அடிப்படை மதவாதிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பு, ஏன்னா இவங்க வந்து குளோபல் ஜிகாதில் பார்ட்டாக இருக்கிறாங்க. இவங்களோட அசோசியேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் இவங்களுடைய அல்கொய்தாவுடைய கோரசான் ப்ராவின்ஸில் ஆரம்பித்து இந்த மாதிரி ஐடியாலஜியில் இருக்கவங்க குளோபல் ஜிகாதை இவங்க வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி பேசக்கூடியவங்க. இங்கே இந்த நாட்டோடைய வளர்ச்சியோ நாட்டோடைய தேசியமோ இவங்களுக்கு வந்து அந்த ஐடியாலஜியில் ஃபிட் ஆகாது. அப்போ நாளைக்கு இவங்க வந்து அரசில் ஆட்சி அமைக்கும் போது பவர்ஃபுல்லாக அமைச்சர்களாக, நாளைக்கு துணை பிரதமராகவோ இல்லை பிரதமராகவோ வந்து உக்காந்தா கூட இந்திய பங்களாதேஷோட உறவு எந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படின்றத இப்போயே தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ தான் இங்கே அமெரிக்காவுடைய அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் வருது. அமெரிக்காவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னென்னா,
அமெரிக்காவுடைய ஒரு மிக முக்கியமான பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் ஒரு இது எழுதுறாங்க. அதில் ஒரு லீக்டு ஆடியோ, அதாவது அமெரிக்காவுடைய ஒரு தூதரக அதிகாரி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரோடு டிசம்பர் மாதம் 2025 ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் பேசின ஆடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்றதான். இது ஆடியோ லீக் எல்லாம் ஆகலை, அவங்க லீக் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்செப்ஷன் பேட்டில். நரேட்டிவ்ல இது மாதிரி லீக் ஆயிருச்சு, அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரி பேசினதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் எடுத்து வெளில போட்டார்னா அவர் நிலைமை என்ன ஆகுன்றது தெரியும். ஸோ அந்த வேலைலாம் நடக்காது, லீக் பண்ணுறாங்க, எவிடென்ட்டாகவே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல இருந்து ஒரு ரிப்பப்ளிக்கா குடியரசா இருந்த நாடு இப்போ ஒரு கிளியர் கட்டா ஒரு இஸ்லாமிக் ஷிஃப்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த தூதரக அதிகாரி லீக்ட் ஆடியோல என்ன சொல்றாருன்னா, ஜமாத்தி இஸ்லாமியோட நாங்கள் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், ஜமாத்தி இஸ்லாமியை ஒரு ஃபோர்ஸா நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பை இவங்க லெஜிட்டிமைஸ் பண்றாங்க அமெரிக்கா. இதை நாங்கள் ஒரு ஃபோர்ஸா ஏத்துக்கிறோம். இதோடைய மாணவர் அமைப்பு, ஜமாத்தோடைய மாணவர் அமைப்புக்கு அமெரிக்க ஊடகங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அது இப்போ இந்த ஷிஃப்ட் அவங்க வந்து, அதாவது இந்த நாடு பாகிஸ்தான் மாதிரி ஆகிருச்சு அப்படின்றத அமெரிக்கா அங்கீகரிக்குது. அதனால நாங்கள் ஜமாத்தி இஸ்லாமியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதோட மாணவர் அமைப்புக்கு அமெரிக்க ஊடகங்களில் இன்னும் நிறைய வெளிச்சம் கொடுக்கணும், அவங்கள வந்து டிபேட்டுக்கெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவோட தூதரக அதிகாரி இன்னொரு பங்களாதேஷோடைய ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பேசின வீடியோ ஆடியோ வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. உடனே அவங்க தூதரகம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மறுப்பறிக்கையை கொடுக்குறாங்க. அமெரிக்க தூதரகம் வந்து இல்லை நாங்கள் எந்த பார்ட்டி கூடயும் நாங்கள் ஆதரவெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து நியூட்ரலாக இருப்போம், பட் எல்லா பார்ட்டிகிட்டையும் நாங்கள் பேசுகிறோன்ட்டு. ஸோ த கேட் இஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர் கட்டாகவே இதில் தெரியுது. இப்போது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நமக்கு இருக்கக்கூடிய கிளியர் கட்டான பிரச்சனை என்னன்னா, ஜமாத் அமைப்பு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட ஒரு கிளியர் கட்டான ஆஃப் ஷூட். இது ஜமாத்தி இஸ்லாமின்ற இந்த பார்ட்டி இவங்களுக்கு ஒரு பார்டர்லெஸ் ஐடியாலஜி, குளோபல் ஜிகாதை இவங்க கையில் எடுக்கிறாங்க. இவங்களால இன்னி வரைக்கும் வளர்ச்சி, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், பங்களாதேஷ் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம், உலக அமைதியை பற்றி பேசுறது இவங்க சப்ஜெக்ட்லேயே கிடையாது, அவங்களோட புக்லேயே கிடையாது. இந்த இடத்துல அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களுடைய அந்த பைலாஸ், ஆட்சி அந்த கட்சியோடைய பைலாஸ், எதுக்காக அந்த கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த புக்கில் கிளியர் கட்டாகவே எங்கேயுமே அதுக்கான வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட இதுவே கிடையாது. ஸோ நமக்கு இப்போ நேரடியாக இருக்கக்கூடிய பாதிப்பு வெஸ்ட் பெங்கால் மற்றும் அஸ்ஸாம். நிச்சயமாக ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்டர் ஓப்பனாக இருக்குது, ஃபென்ஸே போட்டிருந்தா கூட அதை தாண்டி இவங்க உள்ளே வரக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாயிண்டில் இந்தியாவுக்கு ஒரு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஒரு சீரியஸான த்ரெட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போகும் இந்த எலெக்ஷனோடைய அவுட்கம் பொறுத்து. ஒருவேளை ஜமாத்தி இஸ்லாமி தோக்கடிக்கப்பட்டால் சீனாரியோ வேற. ஏன்னா நம்ம ஏன் கவனிக்கணும்னா, பிஎன்பி அவாமி லீக் ரெண்டுமே ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டி, இவங்க ஐடியாலஜிக்கல் பார்ட்டி கிடையாது. பங்களாதேஷ் நேஷனலிசம் தான் முன்னெடுத்து 2 பேருமே தேர்தலில் போட்டி போட்டாங்க, அரசியல் எதிரிகளாக இருந்தாங்க. இப்போ அமெரிக்காவோடைய இந்த என்கேஜ்மெண்ட், சிரியாவுடைய அல்-அஷாத் இன்னைக்கு பார்த்தீங்க, அல்-ஷரா பார்த்தீங்கன்னா தேடப்பட்ட ஒரு பயங்கரவாதி, கிட்டத்தட்ட $10 மில்லியன் தன் தலைக்கு சன்மானமாக வச்சு அந்த FBI சைட்டில் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. இப்போ இருக்குது, ட்ரம்ப் அவர்கள் போய் கை கோத்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்றத பார்த்தோம். இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இவங்களுக்கு ஆதரவாக நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான உயிர்களை கொடுத்த குர்திஷ் ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா நட்டாத்தில் விட்டுட்டாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத இன்னைக்கு இஸ்ரேல் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஏன்னா குர்திஷ் ஃபைட்டர்ஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இன்னைக்கு தேதிக்கு இஸ்ரேல். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அந்த பெரிய கேமில் இருக்கக்கூடிய சின்ன சிப்பாய்கள், எப்போ வேணால் என்ன வேணால் இவங்களை யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க. ஸோ பங்களாதேஷில் அவங்களுக்கு இந்த ஜமாத்தி இஸ்லாமியோடைய அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சர்வ வல்லமை படித்தவங்க, தேர்தல் எதை நோக்கி போகுதுன்றதையும் அவங்க கிளியராக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு ரீச் இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியும்? அது இன்னொரு நாடு, ஒரு தனி நாடு, சுதந்திர நாடு, அந்த நாட்டோட தேர்தலெல்லாம் போய் இந்தியா இன்வால்வ் ஆகிறது சரியான தருணமாக இருக்காது, சரியான முடிவும் இருக்காது. இப்போ இந்தியா கிட்ட என்ன லீவரேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கம்ப்ளீட்டான ட்ரேட் டாமினன்ஸ், அந்த நாட்டோடைய ஒரு பக்கம் கடல், 3 பக்கம் இந்தியா இருக்குது. ஸோ இந்தியா இல்லாமல் பங்களாதேஷால் இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் பங்களாதேஷ், ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக யார்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியா கிட்ட தான்.
அரிசிக்கு நம்மளை நம்பி அவங்க இருக்காங்க. டிரான்சிட் டாக்ஸஸ், மும்பையோட போர்ட்டு, கொல்கட்டாவோடைய போர்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டும் இருக்குது, ட்ரேடும் இருக்குது, ஒரு ரோட் டிரான்சிட்டுமே இருக்கு. பார்டர் செக்யூரிட்டி மற்றும் சாஃப்ட் பவர், இது எல்லாமே இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய லீவரேஜ். அடிப்படை தேவையான உணவு, அரிசி, பருப்பு எல்லாமே நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரியா ஒரு பங்களாதேஷ் இந்தியாவையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு வலிமையான ராணுவம் நம்ம கிட்ட இருக்கு. ராணுவம் சில முக்கியமான படைப்பிரிவுகளை பங்களாதேஷை நோக்கி இப்போ வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பட் இதில் என்னன்னா இந்த லீவரேஜை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பிஎன்பியோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்திய தூதரக அதிகாரி தாரிக் அவர்கள், அதாவது பேகம் கலிதாசி அவர்களுடைய மகனை சந்தித்து பேசியிருந்தாரு. பட் இப்போ நம்ம ஜமாத்தையுமே பேச வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது. ஜமாத் இஸ்லாமிகிட்ட பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அது ஒரு சிங்கிள் ஃபேக்ஷன் கிடையாது, அதுக்குள்ளே நிறைய குரூப்ஸ் இருக்குது. அதில் நம்மளுடைய நாட்டிலேருந்து போன அந்த ரூட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய சில ஐடியாலஜி, தியோபந்தியாக இருக்கட்டும், இல்லை ஆப்கானியர்கள் வச்சு நம்ம பேசுறதா இருக்கட்டும், பேசி தான் ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய ப்ரொடெக்ஷன், அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீண்டும் 1960 70 அரசியலை நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி போகிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு 30 லட்சம் பேர் அன்னைக்கு பெங்காலிகள் வந்து கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தான் ராணுவத்தால், ரஜாகர்ஸால. பட் இன்னைக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு, அந்த மாதிரி போகாது. ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக் கேம்பெயினா அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் அச்சுறுத்தலுக்கு ஆளாங்கன்னா அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ள தஞ்சம் புகுந்து வர்றதை விட வேற வழியே கிடையாது. இப்போ ஒரு ரெஃப்யூஜி பாலிசி நம்ம கிட்ட கிடையாது. ஐநாவோடைய கன்வென்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையான்றத டிபேட்டே வேணாம். நான் ஐநாவே இன்னைக்கு செத்து போய் கிடக்குது. ஸோ அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்றது இவங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இல்லை ஹார்ட் ஸ்டாண்ட் இந்தியா எடுக்க முடியுமா அப்படின்னா இன்னொரு இந்த இடத்துல ஒரு மிலிட்ரி ஃப்ரண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாது. பட் இப்போ அது தேவை கிடையாது. இப்போ இதில் ஏன் அமெரிக்கா இதை பண்ணுறாங்கன்றது எல்லாமே தெரியும். சென்ட் மார்ட்டின் தீவுகள் அவங்களுக்கு ஒரு சைனாவுக்கிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடிய, சைனாவோட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு, ஒரு துறைமுகத்தை கொண்ட நாடு. இந்தியன் ஓஷன் ரீஜியனில், குறிப்பாக பே ஆஃப் பெங்காலில் ஒரு கடல் பகுதியில் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் இருக்கக்கூடிய நாட்டில் அமெரிக்காவுக்கு அவங்களுடைய பேஸ் அப்படின்றது தேவை. ஸோ யூனிஸுக்கு கொடுத்த அந்த இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருச்சு, டாஸ்க் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருச்சு. இப்போ யூனிஸை பேக் பண்ணுவாங்க, ஜமாத்தை வச்சு நேரடியாக அவங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கலாம். பட் இவங்களுக்கு இதில் மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ஏன்னா அவங்களுடைய பிஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் சேல்ஸாக இருக்கட்டும், அவங்களும் ஜமாத்தி இஸ்லாமிக்கிட்ட பேசுகிறாங்க, முகமது யூனிஸ்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது இந்த கிரேட் பவர் ரைவல்ரியில் ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சைனா, இந்த இடத்துல பங்களாதேஷ் தெளிவாக சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே சமயம் நம்ம இன்னொன்று விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஷேக் ஹசீனா அவர்கள் முதல் முறையாக இப்போ ஒரு பப்ளிக் அட்ரஸில் பேசியிருக்காரு. இந்த முறை அவங்க பேசும்பொழுது கிளியர் கட்டான ஒரு இதை வந்து நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, ஒரு பப்ளிக் அட்ரஸில் இவங்க நேரடியாக இப்போ குற்றம் சாட்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது யூனிஸை, இப்போ இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர், பிளட் சோக்டாக இருக்குது, ரத்தம் உறைந்த ஒரு பகுதியாக இன்றைக்கி பங்களாதேஷ் மாறிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக நல்லிணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சோஷியல் ஹார்மோனின்ட்டு, அது கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. ஒரு ஃபேசிஸ்ட் மர்டரர் அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க யூனிஸுக்கு எதிராக. ஸோ இந்த இடத்துலையும் சில அரசியல் இருக்குது. அவங்க இந்தியாவோட பேக்கிங்கோட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்களாதேஷோட நேஷனலிஸ்ட்டை இங்கே உட்காந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல இந்தியாவோட கேம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பேசும்போது இப்போ டார்கெட் பண்ணது ஜமாத்தி இஸ்லாமியை கிடையாது, முகமது யூனிஸை நேரடியாக அவங்க தாக்குறாங்க. ஸோ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எதிரிகளையும் வெளியிலிருந்து வந்த முகமது யூனிஸையும் கிளியராக பிரிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இது அவங்க முதலே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆட்சி மாற்றத்தை கூட தடுத்திருக்க முடியும் அவங்களால. பட் டூ லேட், நெவர் டூ லேட். பட் இப்போ இந்த இடத்துல தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஒரு பக்கம், இந்த தேர்தலோடைய அவுட்கம் பொறுத்து இந்திய பங்களாதேஷ் உறவு அப்படின்றது எப்படி போகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கிரிக்கெட் டிப்ளமேசி இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அவங்க கிரிக்கெட்டில் வந்து ஆடுறாங்க, அவங்க பிளேயர்ஸ் வராங்க, ஐபிஎல், அதெல்லாம் விஷயமே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்லையும் இப்போ தேர்தல் வரப்போகுது. இதோடைய ஸ்பில் ஓவர் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்ட் பார்டர் கண்டிப்பாக இருக்கணும். பார்டர் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய அரணா ஒரு மிகப்பெரிய ஒரு சீன சுவரை எழுப்புனா கூட தவறே கிடையாது. அந்த மாதிரி டிஃபென்ஸ் இல்லாமல் இந்த ஷாக்ஸ்லாம் நம்ம எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக போகும்.
இது இன்னொரு அப்டேட்டில் பங்களாதேஷை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.